கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களை உலகம் முழுவதும் தேவனுடைய பிள்ளைகள் நினைவு கூறுகிறார்கள். இது உலக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலம். இந்நாட்களில் உங்களுக்கு கிறிஸ்து பிறப்பின் நாட்களை முன்னிட்டு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மேசியா உலகத்திற்கு வந்தார். மேசியா என்றால் யூதர்களுக்கு மட்டும் அவர் மேசியா என்ற அடையாளத்தை கொடுக்கவில்லை. மேசியா என்றால் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். அதை குறித்து தான் கிறிஸ்மஸ் நற்செய்தியாக உங்களுக்கு இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். மேசியா மக்களின் அடையாளம். மேசியா அண்ட் என்சைன் ஆஃப் த பீப்புள் என்ற தலைப்பில் சில தியான பகுதிகளை வேதாகமத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவருடைய இரகசியங்களை நாம் அறிந்து கொள்வதன் மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் கனப்படுத்துகிறோம். என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூறுகிறது, ஆதலால் ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அது ஒரு மக்களுக்குரிய அடையாளமாய் இருக்கும். ஒரு அடையாளத்தை கொடுப்பார் என்று வேதத்தில் நாம் தீர்க்கதரிசன ஆகமத்தில் வாசிக்கிறோம். எதற்காக இந்த அடையாளம்? உலகம் குழப்பமான சூழ்நிலையில் மக்கள் ஆறுதல், சமாதானம், சந்தோஷம் இல்லாமல் கொடூரமான ரோம ஏகாதிபத்தியத்தின் கீழ் உலகம் சிக்கி தவித்த ஒரு காலம். அப்பொழுதுதான் மேசியாவின் வருகை இருந்தது. பிரியமானவர்களே, கிமு 51 ஜூலியஸ் சீசர் என்ற ஒரு மன்னன் ரோம ஏகாதிபத்தியத்தின் பேரரசனாக இருந்தான். மத்திய தரைக்கடல் வரை இவனுடைய ரோம ஏகாதிபத்தியம் பரவ ஆரம்பித்தது. கிமு 44 இவன் படுகொலை செய்யப்பட்டான். அதாவது ஏன் இவன் படுகொலை செய்யப்பட்டான் என்றால், குடியரசு மரபுகளுக்கு இவன் அச்சுறுத்தலாக இருந்தபடினாலும் நிரந்தர ஒரு சர்வாதிகாரியாய் இருப்பதற்கு அதிகாரத்தை குவித்தபடினாலும் அந்த செனட் உறுப்பினர்களால் கையாளப்பட்ட ஒரு குழுவினரால் இவன் படுகொலை செய்யப்பட்டான். இவனுக்கு பின்பு அவனது வாரிசான கயஸ் ஜூலியஸ் சீசர் ஆக்டேவியன்ஸ் என்ற அவனுடைய மகன் ஆட்சி பீடத்திற்கு வருகிறான். இந்த ஆக்டேவியன் ரோம சர்வாதிகாரத்தின் ஒரு சவாலற்ற ஆட்சியாளராக இருந்தான் என்று சரித்திரம் சொல்கிறது. பிறகு இந்த ஆக்டேவியன் என்று சொல்லக்கூடிய தனது பெயரை அகஸ்டஸ் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டு ரோம ஏகாதிபத்தியத்தின் முதல் பேரரசனாக மாறினான். இவனுடைய ஆட்சி காலத்தில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா உலகத்திற்கு வருகிறார். உலக மாந்தர்கள் அடக்குமுறை, அடிமைத்தனம், சர்வாதிகாரம், கொடுமைகள், மிருகத்தனம் மிகுந்த ஆட்சியாளர்களால் விடுதலையின்றி வாழ்ந்த காலங்களில்தான் மனுக்குலத்தை உண்டாக்கின தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அன்பே உருவானவர் மக்களின் அனைத்து அவலங்களையும் நீக்கி விடுதலை கொடுக்கும் மக்களின் அடையாளமான மேசியா வருகிறார். அவர் இப்படி இந்த நாட்களில் வருவார் என்று தீர்க்கதரிசிகளால் வாக்குரைக்கப்பட்டிருந்தவர் உலகத்தில் அவதரித்தார். மேசியாவின் அடையாளங்கள் என்பதை குறித்து நாம் இப்பொழுது கவனிக்க போகிறோம். நம்பர் 1, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று என்னாகமும் 24ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இது மக்களுக்குரிய ஒரு அடையாளம். நம்பர்ஸ் சாப்டர் 24 verse 17 சொல்லுகிறது, A star shall come out of Jacob, it will be an ensign of the people என்று நாம் ஆங்கில வேதாகமத்திலே மிக அழகாக வாசிக்க முடிகிறது. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், அது மக்களுக்குரிய ஒரு அடையாளமாக இருக்கும் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர், மேசியா என்னும் ராஜாதிராஜன், உலகத்தை இதுவரை ஆட்சி செய்த கொடுங்கோல் அதிகாரமுள்ள ஆட்சியாளர்களைப் போல இல்லாமல் மக்களின் உணர்வுகள், அவருடைய உரிமைகள், நலன்கள், நன்மைகள், சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, ஆறுதல், இரட்சிப்பு ஆகியவற்றை அருளி செய்யும் சமாதானக்காரராகவும் மக்களின் அடையாளமாகவும் வருவார் என்று முன்னுரைக்கப்பட்டபடியே இஸ்ரவேலில் உதயமானார். சரித்திரத்திலே குறிப்பிட்டுள்ளபடி இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் தோன்றியது. அதை தான் நாம் முன்பு வாசித்தோம். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதயமாகும். அதுதான் உலகத்தை எல்லாவிதமான தீமைகளிலிருந்தும் விடுதலையாக்கும் மக்களுக்குரிய ஒரு அடையாளமாக இருக்கும். அவர்தான் மேசியாவாக இருப்பார் என்ற காரியத்தை நாம் முன்பு வாசித்தபடி மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் இந்த வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரம் ஒரு புகழ்பெற்ற ராஜா அல்லது ஆட்சியாளரின் பொருத்தமான அடையாளமாக இருக்கிறது. உலகத்தில் இதுவரைக்கும் எத்தனையோ பேரரசர்கள் தோன்றினார்கள், சர்வாதிகாரிகள் தோன்றியிருக்கிறார்கள், ஞானிகள் தோன்றியிருக்கிறார்கள், புகழ்பெற்ற மனிதர்கள் தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் யாருக்கும் வானத்தில் இப்படிப்பட்ட ஒரு நட்சத்திர அடையாளம் தோன்றவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் தோன்றினது என்று சரித்திரத்திலே நாம் அதை நன்றாக அறிய முடிகிறது. ஆதியாகம புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போமானால், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் என்று நாம் ஆதியாகமம் 49:10 வசனத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, அப்படியானால் சமாதான கர்த்தர் வருவார், அவருடைய செங்கோல், அவருடைய ராஜரிகம் யூதாவுக்குள்ளே வரும், யூதாவிலிருந்து அவர் உலகத்தை அரசாளும் காலங்கள் வரும் என்று தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படி மேசியா உலகத்தில் வருகிறார். இதுதான் மக்களுக்கு தேவாதி தேவன் கொடுத்த அடையாளமாய் காணப்படுகிறது. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். வானத்து நட்சத்திரங்களை பார், அதை போன்று உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்குரைத்தார். அதை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். இவர் ஆபிரகாமுக்கு உரைத்த நட்சத்திர சந்ததியின் அடையாளமாய் இருக்கிறார், சன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். இந்த நட்சத்திரம் மனுக்குலத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பை கொடுக்கின்ற மக்களின் அடையாளம். அதாவது நட்சத்திரம் என்றால் ஒரு வெளிச்சத்தை குறிப்பிடுகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள், அறியாமையில் இருக்கின்ற ஜனங்கள், கடவுள் யார், எங்கே இருக்கிறார், எப்படிப்பட்டவர், அவர் எவ்விதமாக இருக்கிறார், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மக்கள் அறியாமலேயே எல்லா உலக நாடுகளிலும் மக்கள் மத்தியிலும் ஒரு உருவ வழிபாடு இருந்த காலகட்டங்கள். அந்த நாட்களிலே
உண்மையான ஒரு வெளிச்சம், உண்மையான தெய்வம் யார்? உலகத்தை படைத்தவர், உலகத்தை மனுஷனை உண்டாக்கினவர், மனுஷனை எந்த நோக்கத்திற்காக படைத்தார் என்ற காரியங்கள் எல்லாம் உலகத்திற்கு எடுத்து சொல்லும்படி, இருள் விலகவும் உண்மை வெளிப்படும்படியான ஒரு நட்சத்திர சந்ததிகளை உலகத்தில் ஏற்படுத்தும்படியாக இந்த சன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் உதயமாகிறார். இந்த நட்சத்திரம் மனுக்குலத்தின் பாவத்தை நீக்கி இரட்சிப்பை கொடுக்கின்ற மக்களின் அடையாளமாய் இருக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, இருளில் நடக்கின்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று நாம் வேதத்தில் இந்த ஆகமங்களிலே நாம் வாசிக்கிறோம். உலகத்தில் தோன்றின அத்தனை பேரரசுகளும் ஆட்சியாளர்களும் கொடுங்கோலர்களாக விளங்கியதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? அவர்கள் தேவனால் பரலோகத்திலிருந்து விழ தள்ளப்பட்ட சாத்தானின் தீய குணங்களால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் ஆளுகை செய்தார்கள். பிரியமானவர்களே, இந்த யாக்கோபின் நட்சத்திரம் என்று மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளமாகிய மேசியா பாவத்தில் வாழ்கின்ற மக்கள் தூய வாழ்க்கையை வாழும்படி பரலோகத்தின் விடிவெள்ளி நட்சத்திரமாய் மேசியா உலகத்தில் வருகிறார். இயேசுதான் மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து பரிசுத்த வாழ்க்கையில் நடத்துகின்ற மக்களின் அடையாளமாக இருக்கிறார். ஆகையானால்தான் இருளில் பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரமாய், ஒரு நட்சத்திர சந்ததியை, ஒளியான மக்களை உருவாக்கும்படியாக உலகத்தில் மேசியா வருகிறார். இது ஏற்கனவே மக்களுக்குரிய அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிக்கையில் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படியாக சொல்லுகிறது, அவராலே அன்றி இந்த வெளிச்சம், இந்த உலகத்தினுடைய நட்சத்திரம், மக்களுக்கான அடையாளமாகிய இயேசு கிறிஸ்து, இவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று மிகுந்த உத்தரவாதத்துடன், மிகுந்த அதிகாரத்துடன் ஆண்டவருடைய திருவசனம் உலகத்திலே நமக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு மனிதன் வெளிச்சத்தை காணாவிட்டால் அவன் இருளில்தான் நடக்க முடியும். அதே போல உண்மையை ஒரு மனிதன் அறியாவிட்டால் அவன் பொய்களை தான் நம்பி உலகத்தில் வாழ முடியும். இயேசு உலகத்தில் சொன்னார், நானே சத்தியம் என்று கூறினார். ஒருவன் இயேசுவை விசுவாசிக்காவிட்டால் அவன் பொய்யினால் சூழப்பட்டு, அல்லது அறியாமையினால் சூழப்பட்டு, அல்லது இருளான சிந்தனைகள் அவனுக்குள் வந்து அவன் குழப்பத்திலே தான் வாழ முடியும். பிரியமானவர்களே, சன்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன், ஒரு குழப்பத்தின் மக்களாக உலகத்திலே வாழ முடியுமே அன்றி உண்மையான வெளிச்சமாகிய, உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட நட்சத்திரமாகிய அந்த மேசியா என்னும் மக்களுக்குரிய அடையாளத்தை நாம் அந்த வெளிச்சத்தை நோக்கி பயணிக்காவிட்டாலும், அந்த வெளிச்சத்தை நாம் அறிவதற்கு முயற்சி செய்யாவிட்டாலும், நம்முடைய வாழ்க்கை, தலைமுறை, சமுதாயம் மிகப்பெரிய ஒரு அறியாமையிலும் இருளில்தான் நடக்க முடியும் என்பதற்கு மேசியா மக்களுக்கு உரிய ஒரு வெளிச்சத்தின் அடையாளமாய், நட்சத்திர அடையாளமாய் நமக்கு இருக்கிறார். பிரியமானவர்களே, சாத்தான் ஆதி காலம் முதல் மனிதனை குழப்பத்தில் ஆழ்த்தி பொய்களையும் கட்டுக்கதைகளையும்
மக்களை நம்ப வைத்து இருளிலும் குழப்பத்திலும் மக்களை நடத்தி கொண்டிருக்கின்றான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அவன் ஆதி முதல் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அவன் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கின்றான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் கூறுகிறது, இயேசு கூறினார், நானே அந்த விடிவெள்ளி, நானே அந்த அருணோதயம், நானே அந்த நட்சத்திரம், நானே பாவத்தினுடைய இருளில் இருந்து விடுவிக்கிற அந்த ஜீவ வெளிச்சம் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால், உலகத்தின் மக்கள் அதை நம்பாவிட்டால் நாம் பாவங்களிலே சாவீர்கள் என்று அவர் கூறினார். உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள் என்று கூறினார். மனிதனுடைய பாவம் அவனுக்கு வியாதி, வேதனை, குழப்பம், பிரச்சனை, சமாதானக்கேடு, தோல்வி, இறுதியிலே தற்கொலை எண்ணம், பிறகு இந்த உலகத்தை விட்டு மடிந்து மாய்ந்து போகிறான். காரணம், உண்மையை அறியாமலும் மரணத்துக்கு பின்பு அவனுக்கு வாழ்க்கை இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது, அந்த தேவன், உலகத்தை படைத்த தேவன் மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று அந்த வெளிச்சத்தை, உண்மையை அவன் அறிந்து கொள்ளாவிட்டால் இந்த உலகத்திலே சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே அவன் வெற்றி பெறுவது ஒரு கடினமான காரியமாகத்தான் இருக்க முடியும். பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்கிறது, பாவம் செய்கின்றவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கின்றான். அவன் அடிமைப்பட்டு போயிருக்கின்றான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு இயேசு என்னும் இந்த நட்சத்திரம், இந்த ஒளியானது நமக்கு பாதை காட்ட வந்திருக்கிறது. இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை கண்டடைந்து அவர்கள் சமாதானத்தின் பாதையில் நடக்கும்படி உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்து இருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதேபோல் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனென்றால் அவன்தான் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அநேக மக்களுடைய ஆவியை அவன் பீடித்து கொண்டு, தொடர்பு கொண்டு, அவர்களையும் உலகத்தின் அசுத்தம், அருவருப்பு, தீமை, கொலைபாதகம், எல்லா விதமான மாமிச எண்ணங்கள், இச்சைகள், நாட்டங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை பாவம் செய்ய வைக்கிறான். அதனால தான் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தீமைகள், பாவங்கள், அருவருப்புகள், துன்மார்க்கங்கள், அநீதிகள் பெருகி இருக்கிறதை நாம் நன்றாக பார்க்க முடிகிறது. அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் என்றுதான் வேதம் சொல்கிறது. இந்த பாவத்தில் இருந்து ஒரு பரிசுத்தமான பாதையை காட்டுவது தான் வெளிச்சங்க. பாவம் என்பது இருளை சம்பந்தப்படுத்துகிறது. அந்த இருளில் இருந்து வெளிச்சத்தை ஒரு மனிதன் கண்டடைகிறான் என்றால் அவன் சத்தியத்தை கண்டடைகிறான், உண்மையை கண்டடைகிறான். ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு இயேசுவை, மேசியாவை அவன் கண்டடைகிறான் என்றுதான் அர்த்தம் கொள்ள முடியும். ஆகையினால் அதற்காக தான் மேசியா உலகத்தின் நட்சத்திர அடையாளமாக, அவர் மக்களுக்குரிய அடையாளமாக கொடுக்கப்பட்டார். இந்த யாக்கோபின் நட்சத்திரம் பிசாசின் கிரியைகளை அழித்து ஜனங்களை பரிசுத்த பாதையிலே, வெளிச்சத்திலே நடத்த அல்லது சத்தியத்திலே நடத்துவதற்கு மக்களின் அடையாளமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, பாவத்தில் வாழ்கிறவன் பாதாள இருளுக்குள் தள்ளப்படுவான். வேதம் சொல்லுகிறது, 49ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்க முடியும், கர்த்தரை அறிகிற அறிவு இல்லாதவன் அவன் எவ்வளவு பெரிய கனம் நிறைந்த மனிதனாய் இருந்தாலும் அவன் அழிந்து போகிற ஒரு மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அப்போ பாவத்திலே வாழ்கிறவன் அவன் நரகத்திலே தள்ளப்பட போகிறான். இந்த நரக ஆக்கினை நின்று அந்த இருளான அந்த பாவ நிலைகளிலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்காக தெய்வமே மானிட அவதாரம் எடுத்து வருவார். அவர்தான் மேசியா, அவர்தான் மக்களின் அடையாளமாக இருப்பார் என்று ஏற்கனவே இறைவாக்கினரால் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறின நாட்களை தான்
நாம் இப்பொழுது எல்லா உலகம் முழுவதிலும் அதை நாம் நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்திலே அல்லது அவருடைய தூய வாழ்க்கையிலே வெளிச்சத்திலே வாழ்கிற எவனும் நித்தியமான ஒரு வாழ்க்கை, நாம் எல்லாரும் சொல்லுகிறபடி ஒரு மோட்ச பாக்கியத்தை அவன் அடைந்து கொள்வான். மீதி பேரெல்லாம் யாருமே மோட்சம் செல்ல முடியாது. ஏனென்றால் இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அல்லது நித்திய ஜீவனுக்கு வரான் என்று ஆண்டவர் மிக அழகாக வேதாகமத்திலே நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இரண்டாவது அடையாளத்தை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேசியா எப்படி மக்களுக்குரிய அடையாளமாக இருக்கிறார் என்ற காரியத்தை நாம் வேதத்திலே பார்க்கும்போது, அவர் ஈசாயின் வேராக உலகத்திலே வருவார், அது மக்களுக்குரிய அடையாளமாக இருக்கும் என்று வேதத்திலே, பரிசுத்த வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வருவதற்கு முன்பாகவே அது வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஈசாயின் வேரானவர் மக்களுக்குரிய அடையாளம். There shall be a root of Jesse which shall for an ensign of the people என்று ஏசாயா 11:10 நாம் வாசிக்க முடியும். ஈசாயின் வேரானவர் மக்களுக்குரிய அடையாளமாய் அவர் இருக்கிறார். ஈசா என்கின்ற மனிதன் வேதாகமத்தில் தாவீது என்ற ஒரு புகழ்பெற்ற அரசனின் தகப்பனாய் இருக்கின்றான். இஸ்ரவேலின் ராஜ்ய பாரத்தின் ராஜாக்கள் அனைவரும் தாவீதின் வம்ச வழியை சேர்ந்தவர்கள்தான். சகரியா 6:12-13 நீங்கள் வாசிப்பீர்களானால், இதோ ஒரு புருஷன், இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். இந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவினுடைய மேசியாவினுடைய அந்த வருகையை, மக்களின் அடையாளத்தை ஏற்கனவே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும், அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்துக்கு அருகாமையிலே சென்றபோது, அந்த எருசலேம் தேவாலயம் சாலமோன் என்ற மிகப்பெரிய அரசனால் கட்டப்பட்ட மிக பிரமிப்பான ஒரு ஆலயமாக இருந்தது. அதனுடைய அழகை இயேசு கிறிஸ்துவுக்கு காட்டினார்கள். எவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த ஆலயத்தை எனக்கு காட்டுகிறீர்களே, இது ஒரு நாள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார். அப்படியானால் அந்த பிரம்மாண்டமான உலக ஆலயத்தை அவர் ஆலயம் என்று சொல்லவில்லை. அதற்கு மாறாக அவர் நம்முடைய சரீரமே தேவன் வாழ்கிற ஆலயம் என்பதை நமக்கு எடுத்து காட்டினார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை 3ஆம் நாளில் நான் எழுப்புவேன் என்று சொன்னார். அதேபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்பினார். தம்முடைய சரீரம் உயிரோடு எழும்பினது, அவர் உயிரோடு எழுந்தார். அப்படியானால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற சரீரம், ஆவி ஆத்தும சரீரம், மனிதன்தான் ஆலயம். அந்த மனிதனுக்குள்ளே வாழும் இம்மானுவேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா என்னும் மக்களுடைய அடையாளம் உலகத்திலே அவதரித்தார் என்பதை நாம் தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவும் வேதத்தின் மூலமாகவும் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. இச்செய்தி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் சிந்தியுங்கள், இதை தியானம் பண்ணுங்கள். உலக மக்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கும் அந்த நட்சத்திரம் உலகத்திலே உதயமாகி இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நட்சத்திரத்தை குறித்து, இந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை குறித்து, இந்த இயேசு என்னும் இரட்சகரை குறித்து உலகம் முழுவதும் அது நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுதும் இது நற்செய்தியாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த வசனம் சொல்கிறது,
அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார் என்று அடுத்த வசனம் சொல்கிறது. எரேமியா 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் இவ்விதமாக சொல்கிறது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். தாவீது அரசனின் அரச பாரம்பரியத்தில் ஒரு நீதியுள்ள ஒரு அரசனை எழும்ப பண்ணுவேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார் என்று எரேமியா என்னும் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து என்னும் இந்த தாவீதின் கிளையை குறித்தும் அவர் உலகத்திலே வருவார், மேசியா வருவார், அது மக்களுக்குரிய அடையாளமாக இருக்கும் என்றும் வேதாகமத்திலே நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, வரப்போகின்ற தேவனுடைய ராஜ்யத்திற்கு அரச பாரம்பரியத்தின் வழி தோன்றலாக அல்லது ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்போம் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டபடி தாவீதின் வம்சத்தானான யோசேப்பு இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தகப்பனாய் இருந்தான். இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்த பொழுது தாவீதின் ஊரிலே என்று தேவதூதன் அங்கே அதை மிகவும் முக்கியப்படுத்தி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தாவீதின் வம்சத்தில் ஒரு நீதியுள்ள கிளை எழும்பும் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டபடியே இந்த அருணோதயம் என்னும் நட்சத்திரம், மேசியா என்னும் மக்களின் அடையாளம் தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே அவர் உதயமாகிறார். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது பரலோகத்தின் தூதன் ஆடுகளை மேய்த்து கொண்டு அதை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று கூறினான். அப்படியானால் தாவீதின் சிங்காசனம், தாவீதின் நீதியுள்ள கிளை, தாவீதின் சிங்காசனத்தை மறுபடியும் எடுப்பிக்கிறவர் வருவார், மேசியா அவர்தான் உலக மக்களின் அடையாளமாக இருப்பார் என்று அறுதியிட்டு கூறப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் துல்லியமாக நிறைவேறினது. நாம் நிறைவேறி 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த செய்தியானது உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களை உலகம் நினைவு கூறும் இந்த நாட்களிலும் இந்த செய்தியை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். தாவீது அரசனின் வழி தோன்றலாகிய கடைசி யூதேயாவின் அரசன் சிதேக்கியா, அவன் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட பிற்பாடு தாவீது வழி அரச வழி தோன்றல்கள், அவனுடைய ராஜ்யபாரங்கள் முடிவுக்கு வந்தது. அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள் என்று வேதாகமத்தை படித்திருக்கிற உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த விழுந்து போன தாவீதின் ராஜ்யத்தை மறுபடியும் நிலைநாட்ட தாவீதின் வழி தோன்றலாக இயேசு கிறிஸ்து மேசியா உலகத்துக்கு வருவார் என்று உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியே இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவதரித்தார். பிரியமானவர்களே, இவர் ஈசாயின் வேராகவும் தாவீதின் கிளையாகவும் இருக்கிறார். இன்றைய உலகத்தை நாம் கவனிப்போமானால் பெரும்பான்மையான உலக ஆட்சியாளர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக தான் இருக்கிறார்கள். பெரும்பான்மையான நாடுகள் கிறிஸ்துவ நாடுகளாக மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்பொழுது உலகத்தின் அனைத்து பரிசுத்தவான்களையும் அவர் ஒருங்கிணைத்து இதுவரை மரித்த பரிசுத்தவான்களும் உயிரோடு எழுந்து உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் மறுரூபமாக்கப்பட்டு இவர்களை கொண்டு உலகத்திலே தாவீதின் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும் என்ற வேத இறைவாக்கின் அது நிறைவேற்றதலாக உலகத்தை 1000 ஆண்டுகள் அரசாளும்படியாக அவர் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு பின்பு
உலகளாவிய 1000 ஆண்டுகள் அரசாட்சியை, அதாவது தாவீதின் சிங்காசனத்தை அவர் அமைக்க இருக்கிறார். அது பரலோகத்தின் தேவனுடைய ராஜ்யம், உன்னதமானவருடைய அரசாங்கம். அந்த உன்னதமானவருடைய அரசாங்கம் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. அதனால தான் சபைகள் அநேக பரிசுத்தவான்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. பரிசுத்த வார்த்தைகளை போதித்து அநேகரை தூய்மைப்படுத்துகிறது. பாவத்திலிருந்து அநேகரை சுத்திகரித்து விடுதலையாக்கி தூய பாதையிலே அவர்களை நடத்தி அவர்களை பரிசுத்தவான்களாக, விலையேற பெற்ற மக்களாக அவர்களை உருவாக்கி அவருடைய நித்திய ராஜ்யத்தில் பங்கு வகிக்கும்படியாக சபையானது இந்த புனிதமான சேவையை தொடர்ந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஊழியங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவின் 1000 ஆண்டு கால அந்த அரசாங்கம் உலகத்தில் அமையும் போது அது பரிசுத்தவான்களுக்கு தான் கொடுக்கப்படும். வேறே இனத்திற்கு, வேறே ஜாதிக்கு, வேற எந்த மனிதர்களுக்கும் அது கொடுக்கப்படாது. இது இறைவாக்கினர் தானியேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அவர் எடுத்துரைத்திருக்கிறார். தானியேல் 2:24 இந்த வசனங்களிலே நாம் படிக்க முடியும். நான் உங்களுக்கு அதை படிக்கிறேன். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்திற்கு விடப்படுவது இல்லை என்று தானியேல் 2ஆம் அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது. அதேபோல் சகரியா 3:8 அப்படியாக சொல்லுகிறது. இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசனை நான் எழும்ப பண்ணுவேன் என்று சகரியா 3:8 சொல்லுகிறது. அதேபோல் தானியேல் 2:44 இந்த வசனம், அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. அது பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, நீங்கள் நிர்விசாரிகளாகவோ உதாசீனமுள்ளவர்களாகவோ கடவுளுடைய நித்திய அரசாங்கத்தை குறித்தோ, அவருடைய நித்திய ஜீவனை குறித்தோ, அவருடைய ரட்சிப்பை குறித்தோ நீங்கள் அக்கறையற்றவர்களாக அல்லது ஏனோ தேனோ என்று உலகத்தை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக வாழ்கிறவர்களாக நிச்சயம் இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய ரட்சிப்பின் விலையேற பெற்ற கிருபையாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மேசியாதான் நித்திய அரசாங்கத்தை அமைக்கப் போகும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். இவர்தான் மக்களின் இரட்சகராகவும் மக்களின் அடையாளமாகவும் இருக்கிறார். மூன்றாவது ஒரு அடையாளத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு கன்னிகை ஒரு குமாரனை பெறுவாள், இது மக்களுக்குரிய அடையாளம் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். The virgin shall conceive and bear a son. This is an ensign of the people என்று ஆங்கில வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு கன்னிகை, தி வெர்ஜன் என்று சொன்னால் ஒரு விசேஷித்த கன்னிகை, பரிசுத்த ஆவியானவரால் முதல் நிரப்பப்பட்டு ஒரு குமாரனை உலகத்துக்கு ஈன்றெடுத்து கொடுக்கிற அந்த குழந்தை தான் உலகத்தை எல்லா விதமான தீமையிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் மனுஷனுக்கு வந்திருக்கிற மரண கட்டுகளிலிருந்தும் நித்திய மரணத்திலிருந்தும் விடுதலையாக்கும் குமாரனாக, ஒரு இரட்சகராக, ஒரு கன்னிகை அந்த குழந்தையை உலகத்திற்கு
அவர்கள் கொடுப்பார்கள் என்று இறை வாக்கினர்களால் முன்னுரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதுதான் மேசியா மக்களுக்கு கொடுத்த அடையாளமாய் காணப்படுகிறது. அதுதான் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அது தேவன் ஒரு அடையாளத்தை மக்களுக்கு கொடுப்பார் என்று தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தீர்க்க தரிசனமாய் உரைத்தது நிறைவேறியதை நாம் பார்க்க முடிகிறது. இது மக்களின் அடையாளமாக காணப்படுகிறது. முதல் நூற்றாண்டில் இது மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்யப்பட்டு உலகத்திற்கு சரித்திர ரீதியாக வெளியாக்கப்பட்ட ஒரு நற்செய்தியாகும். அவர்கள் கன்னிகை தானா, அந்த சரித்திரம் சொல்வது உண்மைதானா, அவர்கள் எங்கே பிறந்தார்கள், அவர்கள் யாருடைய சந்ததியில் பிறந்தார்கள், அவர்கள் எங்கே வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு வயது என்ன, எல்லாவற்றையும் மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து அவர்கள் ஒரு கன்னித்தாய்தான் என்பதை உலக சரித்திரத்தில் நிரூபணம் செய்து அது நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டது. இது சத்தியம், இது உண்மை. இதுதான் மேசியா மக்களுக்கு கொடுத்த அடையாளம் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட வேத வசனம் மிக துல்லியமாய் நிறைவேறியிருக்கிறது. பிரியமானவர்களே, யூதாவின் 12வது அரசனாக ஆகாஸ் அரசனாகி 16 ஆண்டுகள் யூதாவை அரசாண்டான். கிமு 731 முதல் 715 வரை அவன் ஆட்சி செய்தான் என்று சரித்திரம் சொல்கிறது. இவன் ஒரு தீங்கான அரசனாக இருந்தான். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் மற்றும் 2 நாளாகமும் 28 போன்ற அதிகாரங்கள் இவனுடைய விக்கிரக வழிபாடு மற்றும் தெய்வ நிந்தனை போன்ற அழிவுகரமான பழக்க வழக்கங்களை பதிவு செய்கின்றன. கிமு 586 ஏற்பட்ட யூத ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு பங்களித்தன. அசிரிய ராஜாவோடு கூட்டணி வைத்து தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினான் என்று பரிசுத்த வேதாகமம் சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. இவ்விதமான சம்பவங்களையும் தாவீதின் சிங்காசனமும் தேவனுடைய ஆலயத்தின் புனித தன்மையும் அழிந்துவிடும் என்று தேவனுடைய மக்கள் பயந்தனர். அன்றைய நாட்களில் தேவனுடைய சிங்காசனம், தாவீதின் சிங்காசனம் அழிந்துவிடும் என்றும், அது மட்டுமல்ல தேவ ஆலயத்தின் புனித தன்மைகள் அழிந்துவிடும் என்றும் அன்றைக்கு இருந்த கர்த்தருடைய மக்கள் பயந்த பொழுதுதான் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவன் இந்த அற்புதமான வெளிப்பாடை கொடுத்து இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் உரைக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இந்த வெளிப்பாட்டை தேவன் கொடுத்து இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் உரைத்தார். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27, 29 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிப்போமானால், தாவீதின் வீட்டாரான ஒரு கன்னிகை ஒரு குமாரனை கற்பந்தரிப்பாள், இதுவே மனுக்குலத்தின் மீட்புக்கு அடையாளமாயிருக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. மற்றும் தாவீதின் கூடாரம் அல்லது சிங்காசனம் மறுபடியும் நிலைநாட்டுவதற்கு காரணமாக அமையும் என்று மக்களுக்கான அடையாளத்தை ஏசாயா தீர்க்கமாய் வெளிப்படுத்தினார் என்று நாம் வேத வசனத்தின் மூலம் வாசிக்க முடிகிறது. வசனம் 27 சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷத்தில், தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அந்த தேவதூதன் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள் என்று சொல்லப்படுகிறது. 28ஆம் வசனம் சொல்கிறது, அவன் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த கன்னிகை ஒரு விசேஷமானவர்கள்.
ஏன் வெர்ஜன் அப்படி கிடையாதுங்க, அப்படி வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. இவர்களுக்கென்று ஒரு ஸ்பெசிஃபிக்காக தி வெர்ஜன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் இவர்கள் உண்மையிலேயே உலகத்தில் பிறந்த ஸ்திரீகளுக்குள்ளே மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் ஒரு பிரத்யேகமானவர்கள் தான். இவர்கள் விசேஷித்த ஒரு பாத்திரம்தான். ஆகையினால்தான் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அந்த தேவதூதன் அந்த அருமையான அந்த கன்னி தாயை வாழ்த்தினான் என்று நாம் வாசிக்கிறோம். வசனம் 29-33 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் இந்த காரியங்களை குறித்து வேதாகமத்தில் மிக அற்புதமாக அவருடைய ஜனனத்தின் விவரத்தை குறித்து விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்து ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியுள்ளது. அருமையான தேவனுடைய மக்களே, தீர்க்க தரிசனத்திற்கு மட்டும் காலத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த தீர்க்க தரிசனம் தேவனால் உரைக்கப்படுகிறது. அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர் தேவன் தமது தகுந்த காலத்திலே, காலத்திலே, அந்த காலங்கள் நிறைவேறுகிற அந்த ஆளுகையின் தன்மையிலே அதை பிதாவானவர் அந்த ஆதீனத்தின் காலங்களிலே அதை நிறைவேற்றுகிறார். அப்படியானால் 700 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அது உலகத்தின் மக்களுக்கு உரிய ஒரு அடையாளமாக இருக்கும். அவர் இரட்சகராய் இருப்பார். அந்த இரட்சகர் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை சுத்திகரித்து இரட்சிப்பார் என்ற அந்த வேத இறை வாக்கின் அந்த தீர்க்க தரிசனம் 700 ஆண்டுகளுக்கு பின்பு அது நிறைவேறுகிறது. பிரியமானவர்களே, என் அருமையான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட 3 அடையாளங்களை தான் நாம் அது மேசியா, தி என்சைன் ஆஃப் த பீப்புள் என்ற இந்த செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இதை நாம் நன்றாக தியானிக்க வேண்டும். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். இது மக்களுக்குரிய ஒரு அடையாளமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே இயேசு கிறிஸ்து உலகத்திலே உதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ஈசாயின் வேறானவர் மக்களுக்குரிய அடையாளம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டபடி அவர் ஈசாயின் வேறாகவும் உலகத்திலே நீதிக்குரிய தாவீதின் கிளையாகவும் அவர் வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து ஒரு கன்னிகை ஒரு குமாரனை பெறுவாள். இது மக்களுக்குரிய அடையாளமாய் இருக்கும். இப்படிப்பட்ட 3 அடையாளங்களை நாம் தியானித்திருக்கிறோம். அப்படியானால் மேசியா அண்ட் என்சைன் ஆஃப் த பீப்புள், மேசியா மக்களின் அடையாளமாக இருக்கிறார். இந்த மேசியா இன்றைக்கும் பாவத்தில் இருக்கிற மக்களுக்கு பரிசுத்த வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, அவர்கள் பாவங்களிலிருந்து விடுதலை, சாபங்களிலிருந்து விடுதலை, கண்ணீர், கவலை, தோல்வி, குழப்பம் போன்ற சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை, தீராத வியாதிகளிலிருந்து விடுதலை, எல்லா விடுதலையும் இந்த மேசியா என்னும் மகாராஜாதி ராஜா, மகாதேவன் இன்றைக்கும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அருமை தேவனுடைய மக்களே, சற்று நீங்கள் சிந்தியுங்கள். எந்த ஒரு காரியமும் எப்பொழுதுமே முன்குறிக்கப்பட்டு உலகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இல்லை. இயேசுவுக்கு மாத்திரமே, இந்த மேசியா மாத்திரமே மக்களின் அடையாளமாக இருக்கிறார். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்னவென்றால், தாவீதின் ஊரிலே தாவீதின் சிங்காசனத்தை அவர் மறுபடியும் எடுப்பிக்க, உலகத்தை பாவத்தை நீக்கி இரட்சிப்பை கொடுத்து யாவரையும் நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரர்களாய் மாற்ற 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உதித்த இந்த யாக்கோபின் நட்சத்திரம் நம் யாவருக்கும் அடையாளமாயிருக்கிறது. இந்த 2025 ஆண்டின் கிறிஸ்து பிறப்பின் நாட்களை நினைவு கூறும் இந்த நாட்களிலே
நீங்களும் இந்த வெளிச்சத்தை கண்டடைய வேண்டும், இரட்சிப்பை கண்டடைய வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், உங்களுடைய பாரம்பரியங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும், உங்களுடைய எல்லா விதமான பாவ பழக்க அடிமைத்தனத்தில் இருந்தும் இதன் பின்னணியில் இருக்கிற பிசாசினுடைய கிரியைகளை நீங்கள் அடையாளம் தெரிந்து கொண்டு அதிலிருந்து விடுதலை ஆகி ரட்சிக்கப்பட்டு பாவம் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நீங்கள் பரிசுத்தமாவதை நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கமாய் மாற்றி நீங்கள் ஒரு மறுரூப அனுபவத்தை பெற்று, இயேசு மிக சீக்கிரமாய் உலகத்துக்கு வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பாக பல அடையாளங்கள், இப்பொழுது அவருடைய முதல் இரட்சகராய் உலகத்திற்கு வரக்கூடிய அடையாளங்களை குறித்து நாம் பேசினோம். இரண்டாவதாக அவர் வரப்போகிற அடையாளங்களும் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அடையாளங்களை எல்லாம், இந்த என்சைன் எல்லாம் அறிந்து கொள்ளுகிற நாம் விழிப்பில்லாமல், உதாசீனமாய், தேவனை தேடாமல், ஒரு மதியினமாய், ஏனோ தானோ என்று நிர்விசாரமாய் ஒருவரும் இனிமேல் இருக்கக்கூடாது. காலம் மிகுந்த குறுகலாய் இருக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகள்தான். ஆனால் இந்த காலத்திலே இயேசு என்னும் வெளிச்சத்தை, அந்த நட்சத்திரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அதை பின் செல்லுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறும், சந்தோஷமாய் மாறும், சமாதானமாய் மாறும். நித்திய மகிழ்ச்சி உங்களுடைய இல்லங்களிலே உதிக்கும், உங்களுடைய வாழ்க்கையிலே உதிக்கும், உங்களுடைய தலைமுறையிலே உதிக்கும். நீங்கள் ஒரு நட்சத்திர குடும்பமாய், நட்சத்திர சந்ததியாய், நீங்கள் பிரகாசிக்கிற ஒரு சந்ததியாய் விளங்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். இப்பொழுது அவர் ஆவியாய், இம்மானுவேலாய், கிறிஸ்து என்னும் ஆவி இன்றைக்கு உலகம் முழுவதும் ரூவா சுவாச காற்றாய் அனைவரையும் அது கவனித்து அனைவரோடும் கூட இருக்கிறது. இந்த வார்த்தை உங்களோடு கூட இருக்குமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இம்மானுவேல், மக்களின் அடையாளமாக கொடுக்கப்பட்ட மேசியா உங்களோடு கூட இருந்து என்றென்றும் வெளிச்சத்திலே உங்களை வழிநடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி அப்படியே நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களை குறித்ததான மேசியா அண்ட் என்சைன் ஆஃப் த பீப்புள், மேசியா மக்களுக்குரிய அடையாளம் என்ற தேவனுடைய இறை வார்த்தையை மிகுந்த ஒரு தியானமாக இந்த வேதத்தில் இருந்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். இந்த தியானம் இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும், பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் அமையட்டும். அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுதலையாகி, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாகி, எல்லா விதமான வியாதி சாப கட்டுகளிலிருந்து விடுதலையாகி, அவர் இரட்சகராகிய அந்த ஒளியான நட்சத்திரமாகிய இயேசுவை, அருணோதய நட்சத்திரமாகிய இயேசுவை அறிந்து கொள்ளும்படி, வெளிச்சம் அவருடைய உள்ளத்தில் பிரகாசிக்கும்படி, அவருடைய இல்லங்களிலே பிரகாசிக்கும்படி, தேவனே உம்முடைய இரக்கத்தை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்குள்ளும், குடும்பங்களுக்குள்ளும், அவருடைய வாழ்க்கைக்குள்ளும் அந்த வெளிச்சத்தை அனுப்பி ரட்சிப்பை உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் மிகுந்த ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நிச்சயம் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அநேகர் இந்த செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட உதவி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் இணையற்ற நாமத்தில்